திருவாரூர் காந்தி சார், இப்போது அன்புமணி திரு ராமதாஸ் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கட்சி நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது திரு அன்புமணியை தாண்டி அவர் விருப்பமில்லாத ஒருவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தா தானே ஜி.கே. மணியோட பையன் வந்தார். அப்போ இந்த மோதல் எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இவர் வேணா இவங்க திமுகன்ற ஒரு மைண்ட் அவருக்கு இருந்துச்சுன்னா, நான் தான் பாமக, மீதியெல்லாம் வந்து வேற யாராவது ஒரு பாமகன்னு சொன்னாங்கன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட பாமகவை கிடையாது, நான் திமுகவோட தான் கூட்டணி, நான் பழைய மாதிரியே சமூக நீதிக்கு பற்றி பேசி நான் வந்து யாரை கூட்டணி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி மட்டும்தான் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர், என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் திருமாவளவன் அவர்களை மறைமுகமாக அட்டாக் பண்ணி பேசியிருப்பார். விசிகாவை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். ஆனால் ராமதாஸ் அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். அப்போ திமுக கூட்டணி அவர் விடுதலை சிறுத்தையினுடைய ஒரு கொள்கையாக என்ன எடுத்துட்டாங்க, பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் இந்த விடுதலை சிறுத்தைகள் பயணிக்காதுன்னு சொல்லிட்டார். சரி, சமூக நீதியெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்கள் வந்து ஒரு வன்னியர் அமைப்பை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், படையாச்சர் பேரவை நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த சமூக நீதி வேணும், இதை வந்து வன்னியர் மக்களும் ஆயுதராவர் மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ தலைவர் சொன்னாங்க. அம்பேத்கரனுடைய சிலையை வந்து அதிகமாக டாக்டர் ராமதாஸ் தான் உண்மை. ஆனால் சமூக நீதி வந்து அவர் போய் அம்பேத்கரனுடைய சிலையை திறக்கிறதுல சமூக நீதி இல்லை. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய படையாச்சாரனுடைய சிலையை திறக்கணும், அதுதான் சமூக நீதி. சரி, நீங்கள் ஆயுதர் வீட்டில் தலித் வீட்டில் நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்றது பெருமை இல்லை, அவர்களை அழைத்து உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கணும், அதுதான் உங்களுக்கு சமூக நீதி. அதை என்றைக்குமே அவங்க செஞ்சதே கிடையாது. ஆனால் நான் வந்து முதலில் படையாச்சர் நடத்திட்டு இருக்கும்போது விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை எங்களுடைய ராமசாமி படையாச்சாரனுடைய நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் நீங்கள் வருகை தந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவரை வரவேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். முதலில் ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தையின் சார்பாக மரியாதை செலுத்தினார். சரி, இப்படி தான் நீங்கள் சமூக நீதியை கொண்டு போகணும். நான் வந்து சமூக நீதியை கொண்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் சமூக நீதியை பற்றி கொண்டு போன இதே ராமதாஸ் ஒரு கட்டத்தில் என்ன தெரியும், பத்திரிகையாளர் தெரியும், ஆதிதிராவிடர்கள் இல்லாத ஒரு சமூக கூட்டமைப்பை உருவாக்குனார். நீங்கள் யாராவது ஒரு ஆளையாவது கூட்டணும். அவர் உங்களுக்கு திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை உங்களுக்கு பிடிக்கலன்னே வச்சிங்க, வேற ஒருத்தங்களை அதில் கொண்டு வரணும்ல. அப்போ ஆதிதிராவிடர் சமுதாயத்தை ஒதுக்கி வைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிய பெருமையும் அவருக்கு உண்டு. ஏற்கனவே இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் தெரியும், பத்திரிகையாளராக தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ சமூக நீதி எங்கே போணுச்சு? அப்போ என்னைக்கு இப்போ இதை ஒரு சமுதாயம் இல்லாமல் புறக்கணித்து நீங்கள் ஒரு கூட்டத்தை என்னைக்கு நடத்தினா அன்னைக்கே நீங்கள் சமூக நீதி உங்கள்கிட்ட போயிட்டு அது பல வருஷம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். இன்றைக்கு என்னன்னா எங்களுடைய வருத்தம் எல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம், ஒரு 7 நாள் சாலை மறியல், உலகத்தில் எந்த ஜாதி, அதாவது ஒரு மொழிக்காக நடந்திருக்கலாம், இனத்துக்காக நடந்திருக்கலாம், அப்படிலாம் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு சொந்த ஜாதிக்காக ஒரு 7 நாள் உலகத்திலேயே சாலை மறியல் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த பெருமை. அதேமாரி 21 வன்னியர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி ஒரு ஜாதிக்காக உயிர் விட்டவர்களும் இந்த வன்னியர் சமுதாயத்தினர்கள். இப்படி வளர்க்கப்பட்ட அந்த 21 நபர், நீ சொல்ற ராமதாஸ் என்னுடைய இதில் தான் உருவானுச்சு, அதெல்லாம் நான் தான் 21 உயிர்களுடைய அன்றைக்கு பலி கொடுத்ததனுடைய விதை தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்கள் ரத்தம் சிந்திய, அந்த மண்ணில் சிந்திய ரத்தத்திற்கு கிடைத்த பலன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இத்தனை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள் உருவானதெல்லாம் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் உருவான அந்த வளர்ச்சி தான். அதனால ஒரே நபர்கள் வந்து யாருமே, நீங்க பார்த்தீங்கன்னா எந்த நபர்கள் வந்து ஒன்மேன் ஆர்மின்னு உலகத்தில் சொல்லி அரசியல் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் நிலையா அரசியல் செய்தது கிடையாது. ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த சமுதாயத்திற்காக தான் நான் இதை பாடுபடுகிறேன், இந்த சமுதாயம் தான் இந்த இயக்கத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். என்னால் தான் இந்த சமுதாயம்னு சொன்னால் அது சமூக நீதி, அதுக்கு பேர் அப்படி தான் பேசியிருப்பார் அந்த இதில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் டாக்டர் வந்து இப்போ எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு தவறான முடிவாக தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் இன்றைக்கு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது.
இதை அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சகோதரர் சொன்னபோது உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கணும். அதை இப்படி ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி பத்திரிகையில் வந்து அந்த பத்திரிகைக்கு பிறகு வெளியில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குன்ற வந்துருச்சுன்னா இது வந்து உண்மையாலுமே இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி நீங்கள் ஒரு குடையின் கீழே உட்காந்து முடிக்கலைன்னா இது அரசியலில் என்ன ஆகும்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அங்கீகாரம் இல்லாத இது 2வது சின்னம். இது பாமக ஏற்கனவே யானை சின்னத்தில் நின்றுச்சு. இதே மாதிரி சில தவறுகளை செஞ்சதுனால அந்த சின்னத்தை இழந்தார்கள். அதற்கு பிறகுதான் மாம்பழம் சின்னம் அவர்களுக்கு இப்போ ஒதுக்கப்பட்டது. இப்பொழுதும் கிரேசி பீரியடில் தான் ஓடிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் கிரேசி பீரியடில் தான் அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன்னா அந்த ஓட்டு வாங்கலை, அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கலை. இவர்கள் இதே நிலைமை நினைஞ்சால் அங்கீகாரம் ரத்து செய்கின்ற சூழ்நிலை கூட வரும். வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு அந்த சின்னமும் கிடைக்காதனால் இவர்களுக்குள்ள பிரச்சனையை சுகமமாக தீர்த்து இந்த சமுதாயத்திற்கு, வன்னியர் சமுதாயத்திற்கு பயன்பெறுகின்ற வகையில் இதை உருவாக்கணும். அதை கண்டிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் அன்புமணியை எதிர்த்துக்கிட்டு ராமதாஸால் செய்யவே முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இவர்கள் இரண்டாக இந்த வருகின்ற சட்டமன்றத்துக்குள்ளே இரண்டாக அன்புமணி தலைமையில் ஒரு பாமக, ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக அப்படி என்று வந்தால் திமுக தலைமையில் ராமதாஸ் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை செய்வார். சரி, அண்ணா திமுக கூட்டணியில் இவர் போருக்கான முயற்சியை செய்வார். சரி, இதுதான் நடக்கும். அது நடந்துச்சுன்னா இன்னும் கட்சியினுடைய ஓட்டு வங்கி இரண்டாக உடைந்து பலவீனமாக சூழ்நிலையில் வரும்.